ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னடா இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் சொந்த வீடு வாங்கியிருக்கேங்க, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நாங்கள் 15 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு. இது வரைக்கும் 20 வீடு நாங்கள் வாடகை வீடு மாறிட்டோம். 21வது வீடு தாங்க எங்கள் சொந்த வீடு எங்களுக்கு. அதுவும் நான் சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கார் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா அப்பா இல்லை அவருக்கு. நிறைய சொந்தக்காரங்க தான் அவங்களெல்லாம் பார்த்துக்கினாங்க. ஆனாலும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்கள் வீட்டுக்கார் எம்ஏ இங்கிலீஷ் டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப பெரிய விஷயம்தான், ரொம்ப பெரிய விஷயம்தான். அவர் நிறைய வாட்டி அவரை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குது எனக்கு. அதாவது காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது இந்த கொளுத்து வேலைக்கு போவாங்க பார்த்தீங்களா, அங்கே கும்பலாக கூலி வேலை நிற்பாங்க. அந்த ஆளுங்களை நான் ஒரு ஆளாக நின்று நான் போய் கஷ்டப்பட்டு அந்த காசெல்லாம் எடுத்துன்னு போய் நான் ஃபீஸ் கட்டின ஆள்லாம் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் நான் பணக்காரும் இல்லை, அதான் ஏழையும் இல்லை. ஏதோ ஒரு அளவுக்கு வில்லேஜில் விவசாயம் பண்ணிக்கின்னு கஷ்டம் தெரியாமல் என்னை வளர்த்தாங்க. ஆனால் இவர் கஷ்டத்தோடு தான் வளர்ந்தார். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷத்துலேயும் இவர் சொந்தக்காரன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது, வாய் வார்த்தை சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடந்துக்கிற விதத்தில் நான் நிறைய வாட்டி ரொம்ப மனசால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இவரும் கஷ்டப்படுவார், ஆனால் வெளியே சொல்லிக்க மாட்டார். ஆனால் வாங்கிக்கிற வீடு சின்னது தான், ஆனால் எங்கள் சந்தோஷம் ரொம்ப பெரிய அளவில் இருக்குதுங்க. ஏன்னா யாருடைய உதவியும் இல்லாமல் உண்மையிலேயே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடு வாங்கியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ ஏதாவது சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ஸ்பெஷலான ஒரு லாக்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட லாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தான் இருக்கும். இட்ஸ் கோன் பி ஸ்பெஷல் டே எங்களுக்கு. ஏன்னா முறையாக ஒரு பொருள் வாங்கிறது வேறு, ஆனால் இடத்தோட வீடு வாங்கிறது வேறு. இந்த இடத்தோட இந்த வீட்டை சேர்த்து வாங்கிட்டோம். அந்த வீட்டோடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு தான். அதாவது எங்களோட தகுதியை மீறின ஒரு விஷயந்தான். இன்னும் எப்படியோ மல்லுக்கட்டி வாங்கிட்டோம். எல்லோரும் யூடியூப்பில் வீடு வாங்கிடுறாங்க, கார் வாங்கிடுறாங்க. நாங்களும் ஒரு வீட்டை வாங்கிட்டோம். ஆனால் யூடியூப் பணத்திலே தான் வாங்கினீங்களா இல்லை வேறு எப்படி வாங்கினீங்க அப்படின்றது சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இல்லை கடைசியில் சொல்கிறேன் அப்படிலாம் வேணாம், சஸ்பென்ஸ் எல்லாம் வேணாம். யூடியூப் பணத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30,000 ரூபாய் யூடியூப் பணத்துலேருந்து நாங்கள் போட்டோம், இல்லைன்னு சொல்ல. மீதி இருக்கிற 1.2, அதாவது 11.2 11,50,000 ரூபாய் ஆச்சு இதுக்கு. அதில் ஒரு சிறிய பகுதியாச்சும் யூடியூப்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறது நாங்கள் பெருமைப்படுறோம். மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன், கோல்டு லோன், அப்புறம் அடுத்தவங்ககிட்ட இந்த ஹேண்ட் லோன் எல்லாம் வாங்கி இந்த இடத்த வாங்கியாச்சு. இது வாங்கினதில் எனக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ, என் பிள்ளைங்க மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்குது அப்படின்னும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. வீட்டை பார்ப்போம் வாங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறாங்க. ரொம்ப பழைய வீடு தான், க்ளீன் பண்ண போகிறாங்க. க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கு மொத்தமே இருக்குது. அதெல்லாம் முடிச்ச பிறகு வீட்டை காட்டுறோம். அப்போ ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு. இவர் வாங்கி கொடுத்த வீடு சின்னதாக இருக்கலாம், ஆனால் நான் 15 வருஷம் வாடகை வீட்டில் கஷ்டப்படுறதுக்கான பலன் இது. என்ன சொல்கிறது, எனக்கு அவர் கொடுத்த கிஃப்ட்டு. நீ 15 வருஷம் கஷ்டப்பட்ட, நான் உனக்காக வாங்கி கொடுத்த அந்த வீடு சொல்லிட்டு என் பேர் மேலே வாங்கி எனக்காக கொடுத்துருக்குறாரு. உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா எங்களது லவ் மேரேஜுங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணிக்கணும். எங்கள் சொந்தக்காரங்களாம் கூட ஒன்றும் இல்லாத கூட்டின்னு போயிட்டே நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னுடைய வெற்றிக்கான முதல் ஸ்டெப் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் இது கூட என்னை நல்லா பார்த்துப்பார். எங்களை பார்த்து கேவலமாக பேசினவங்கலாம் ஒரு நாளைக்கு எங்களை நிமிந்து பார்ப்பாங்க, நான் நம்புகிறேன். சரி வாங்க வீடெல்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இது மாதிரி வாடகை இருந்தாங்க, இன்றைக்கி தான் காலி பண்ணாங்க. அதனால் எல்லாம் ஒட்டரை வச்சு கழுவி க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்கோம். வாங்க வேலை செய்ய போகிறோம். எங்களை கூட பசங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க வேலை செய்யறதுக்கு. அது லைட்டு எரியல. நம்ம வீட்டில் லைட் இருந்தா சொல் சுரேஷ் ஒன்று கைட் நான் சொல்ல. இது ஒரு ரூம், இது ஒரு ரூமு, இது பெட்ரூம் ஹாலு, ஆனால் சின்ன ஹாலு. இது பெட்ரூமு, இதுவும் அதே சைஸ் தான், சின்னது. இது துணிங்க வச்சுக்கிற ரேக்கெல்லாம் நல்லா வச்சுருக்குறாங்க. பீரோவோட அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது நம்மளுக்கு. இதில் துணிலாம் வச்சிடலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. வீடு சின்னதாக கட்டுக்கிறாங்க, இடம் மட்டும் முன்னாடி நல்லா ஃப்ரீயாக இருக்குது. பசங்களாம் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். கிச்சன் லைட் இல்லை. கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணும். அவங்க வீடு காலி பண்ணாங்க, எதுவும் சுத்தம் எதுவும் செய்யாமல் போயிட்டாங்க.
வீடு சுற்றி சந்து பசங்க ஓடி விளையாட எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் எதுவுமே அவங்க க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இப்போ நாங்கள் சுத்தப்படுத்தணும். இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. வீடு சின்னதாக இருந்தாலும் எல்லாம் தரெல்லாம் போட்டு இந்த இப்படியும் சந்து இப்படியும் போகலாம். வீடு சுற்றி எல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா சுத்தப்படுத்தி பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு நல்லா பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் வீடு. கேத்தி பாரா புது வீட்டுக்கு வந்துட்டோமே. தண்ணி டேங்கெல்லாம் இருக்குது. ஆனால் மூடி தான் போயிட்டு இருக்குது. மூடியெல்லாம் மாற்றணும். மோட்ரு அது தண்ணி எல்லாம் நல்லா இருக்குது. மூடி போயிட்டு இருக்குது. குழந்தைங்க இருக்கிறதெல்லாம் மூடி மாற்றணும். மாடி தண்ணி டேங்கெல்லாம் இருக்குது. மேலே நல்லா காற்றோட்டமாக நல்லா இருக்குது. என் வீட்டுக்கார சொல்லிகிட்டே இருப்பார், ஏதாவது கெஸ்ட்டு வீட்டில் போய் தங்கும் போது நம்ம எப்போ இந்த மாதிரி மோல்டிங் போட்ட வீட்டில் நம்ம எப்போ படுக்க போகிறோம் தூங்க போகிறோம்னு சொல்லுவார். இன்றைக்கி மெத்து வீடு வாங்கியிருக்கிறோம். அவரும் சந்தோஷமாக இருப்பார்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குதுல்ல? எனக்கு பிடிச்சிருக்குது. நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறது சொந்த வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது ஓட்டு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வீடு தான். ஆனால் இடம் ஆல்ரெடி இருந்தது, நாங்கள் கட்டினோம். ஆனால் இது இடத்தோடு சேர்த்து எனக்காக எங்கள் வீட்டுக்கார் எனக்கு வாங்கி கொடுத்த வீடு இது. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நான். முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை வந்தால் நனையாமல் இருக்கிறதுக்கு ரேக்கெல்லாம் நல்லா போட்டு விட்ருக்காங்க. கழுவலாம். அதுதான் திருப்பதி மலை. நைட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி போகிறது, அங்கே தீபம் எரிது எல்லாம் நல்லா தெரியும். பக்கம்தான், நம்ம பிரியாணி விட்டா தானே. இங்கேருந்தே அது ஃபுல்லாக தெரியுது பாருங்களா பில்டிங், அதெல்லாம் திருப்பதி தான். அந்த மலை திருப்பதி. இதெல்லாம் அந்த திருப்பதி மலை சேர்ந்தது தான். திருப்பதி ஏழுமலையான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த மலை தாங்க. ஏரி பக்கத்துலேயே இருக்கிறதுனால எப்பவும் காத்தோட்டமாக தான் இருக்கும். ஏரி பார்த்தீங்களா, எங்களுக்கு மீனெல்லாம் கம்மியான விலையிலே கிடைக்கும். புதன்கிழமை சனிக்கிழமை நைட்டு மீன் பிடிப்பாங்க. எங்களுக்கு கம்மியான விலை மீன் எல்லாம் இங்கே சலுசாக கிடைக்கும். ஏரி தண்ணி பக்கத்தில் இருக்கிறதுனால எப்பவும் காற்று சில்லுன்னு நல்லா இருக்குது. மித்து மேலே வரத்துக்குள்ள ரொம்ப நல்லா இருக்குது. இது நாள் ரேக் வீட்டில் இருந்தோம், இப்போ மித்து வீடு வந்துட்டோம். சரி, வீடு கழுவலையா? கழுவுறோம். அதோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு புது வீடு வாங்கியிருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம். சரி. முஸ்லீம் பொண்ணு மாதிரி இதை தலைமையில் துணி போட்டு மூக்கு எதுவும் கட்டிக்க மாட்டியா? இது என்னப்பா பண்ற? பாடுறா பெருகிறியா? என்ன அவளுக்கு டவுல் மேலே போட்டுக்கிறேன் வெக்கத்தில் போய் டவுல் பண்ண வர்றா. கேட்ரிங்க இங்கே பெருக்கியோ கேட்டோ பெருக்குவா பெருக்குவா. என்னது என்னப்பா? குழந்தைங்க தொடர்ந்து கொடுங்களாப்பா. உடுப்பா சூப்பரா பெருகி வச்சுட்டோம். குழந்தைங்க யாரும் தொடர்ந்து கொடுங்களாப்பா. டேய் நீ கூடடா வர்றா. குழந்தைக்கெல்லாம் வேலை செய்யலாம் கொடுங்களாம்ப்பா.
சந்தில் பெருக்காச்சா கூட்டா போய் பெருக்கணும். மூக்கில் தான் வந்துச்சு. என்னாச்சு மறுபடியும் வாங்க. அவ்வளோதாங்க. ஒரு வழியாக பெரியவங்க சின்னவங்க குட்டி பசங்க எல்லாருமா சேர்ந்து கூட்டி பெருக்கி தூசி தட்டி வீட்டை கழுவிட்டு கிளம்பிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.